மூலமா தான் இந்த தலை சுற்றல் ஏற்படுது அப்படின்னா உங்களால நம்ப முடியுதுங்களா? ஊக்கு, ஹேர் பின்னு இந்த மாதிரி எல்லாமே கூட நம்ம யூஸ் பண்ணி அந்த காதுல இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றணும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? அது ரொம்ப தவறான செயல். உள்காதுங்கிறது மெயினா நம்மளோட மூளையோட டைரக்ட் தொடர்பு உடையது. 45 டிகிரி கோணத்துல நம்ம வச்சுக்கணும். அதாவது இந்த மாதிரி தலையை வச்சிருக்கும் போது ஹலோ யோகம் வியூவர்ஸ், நான் சங்கீதா. இன்னைக்கு என்ன ஒரு முக்கியமான ஹெல்த் டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, தலை சுற்றல் நிறைய பேருக்கு ஏற்படும் இல்லைங்களா? இந்த தலை சுற்றல் வந்துட்டு பிரஷர் இருக்கு, சுகர் இருக்கு, இல்ல சரியா நம்ம தூங்கல, இல்ல வந்துட்டு நம்ம சரியா தண்ணி குடிக்கல, சாப்பிடல, இல்ல டிராவல் டைம், இந்த மாதிரி எல்லாம் தலை சுற்றல் ஏற்பட்டது அப்படின்னா அது எந்த ஒரு ஹியூமன் பீயிங்க்குமே நார்மல். பட் எந்த ஒரு ரீசனுமே இல்ல, நான் எல்லா விதத்திலயுமே ப்ராப்பரா தான் இருக்கேன், எனக்கு தலை சுற்றல் வந்துருச்சு அப்படின்னா இததான் நம்ம ரொம்பவே நல்லாவே கவனிக்கணும். இத வந்து வெர்டிகோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த தலை சுற்றல் இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம எந்த வகையான ட்ரிங்க் யூஸ் பண்ணணும், எந்த வகையான உடற்பயிற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதாவது காது மூலமா தான் இந்த தலை சுற்றல் ஏற்படுது அப்படின்னா உங்களால நம்ப முடியுதுங்களா? கண்டிப்பா நம்பிதான் ஆகணும். நம்மளோட காதுல பாத்தீங்க அப்படின்னா வெளிக்காது, நடுக்காது, உள்காது அப்படின்ட்டு 3 வகைகள் இருக்கு. இதுல வந்து உள்காதுல தான் இந்த தலை சுற்றலுக்கான தொந்தரவுகள் ஏற்படும். நார்மலாவே நம்மளோட வெளிக்காதுல என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வகையான திரவம் எப்பவுமே சுரந்துட்டு தான் இருக்கும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நமக்கு வெளியில, அதாவது வெளி அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய குப்பைகள், புழுதிகள் இந்த மாதிரி எல்லாம் காதுல சேர்றதுனால அந்த திரவத்துக்குள்ள போய் அது சேரும் போது நம்ம என்ன பண்றோம், நம்ம காதுல நிறைய அழுக்கு இருக்கு அப்படின்ட்டு மேக்சிமம் பட்ஸ் யூஸ் பண்றோங்கிறது ரேர் தான் இல்லைங்களா? என்ன பண்ணுவோம், நம்ம சாவி இருக்கு இல்லைங்களா, வண்டியோட சாவி, ஏதாவது ஒரு சாவி எடுத்து காதுக்குள்ள விடுறது, அதுக்கப்புறம் ஊக்கு, ஹேர் பின்னு இந்த மாதிரி எல்லாமே கூட நம்ம யூஸ் பண்ணி அந்த காதுல இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றணும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? அது ரொம்ப தவறான செயல். கட்டாயமா இனிமேல் நீங்க அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க. ஏன் அப்படின்னா நார்மலா இது வந்து நம்ம காது, மூக்கு, தொண்டை டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, காது சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸ் கிட்ட போய் தான் நம்ம இதை கிளீன் பண்ணிக்கணுமே தவிர நம்மளா காதுல இந்த மாதிரி ஏர்பட்ஸ் விடுறது கூட தவறானதுதான். ஏன் அப்படின்னா இயற்கையாவே காதுல வந்து ஒரு விதமான திரவம் சுரக்குது. இது வந்து வெளி குப்பைகள்னால அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிமூவ் பண்ணிக்குமே தவிர நம்ம அதை மெனக்கட்டு வெளியில எடுத்துட்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால வெளிக்காதுல இந்த மாதிரி தவறுகளை நீங்க செஞ்சிடவே கூடாது. அடுத்ததா நடுக்காது, உள்காது பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அடுத்ததா நாம நம்மோட நடுக்காது பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நடுக்காதுல வந்து 3 விதமான மெல்லிய எலும்புகள் இருக்கும். அது கூடவே ட்ரம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விதமான டியூபும் இருக்கும். அந்த டியூப் வந்து எங்க போகுது அப்படின்னா உள்காதோட ஜாயிண்ட் ஆயிடும். அப்போ இந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா இங்கேயுமே ஒரு விதமான திரவம் சுரக்கும். இப்ப நம்ம வந்து மலை பிரதேசத்துல பயணம் பண்றோம், இல்ல கார்ல வந்து ரொம்ப ஒரு மலை ஏறுறோம்னு வச்சுக்கோங்களேன், காதெல்லாம் அடைச்சு ஒரு மாதிரி கொயின்னு ஒரு சத்தம் இருக்கும் இல்லைங்களா? இது வந்து எதனால ஏற்படுதுன்னா அந்த 3 எலும்புகள்லயும் அந்த டியூப்லயும் ஏற்படக்கூடிய அந்த காற்றோட அடைப்புனாலதான் நமக்கு காது ஒரு மாதிரி கொயின்னு சத்தம் கேட்கும். இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பபிள்கம் மெல்றதுமே கூட ஒரு விதமான நல்லது. ஏன்னா இப்படி நம்ம வாயை வந்து நல்லா அசைவு கொடுக்கறோம் இல்லைங்களா, அதனாலையும் அந்த ஏர் ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படியுமே இல்லை அப்படின்னா நம்மளோட மூக்கு, வாய் ரெண்டையுமே நம்ம வந்து அடைச்சுக்கிட்டு மூச்சை நல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா காதுல இருந்து அந்த டியூப்ல இருக்கக்கூடிய ஏர் வந்து பிளாக் ஆகாம ரிலீஸ் ஆகி உங்களுக்கு காது அடைக்கிறது அப்படிங்கிறது ஏற்படாது. ஓகே, இப்ப அடுத்ததான் நம்ம முக்கியமான மெயினான விஷயத்துக்கு வர போறோம். இந்த உள்காதுல தொந்தரவுகள் ஏற்படுறதுனாலதான், அதாவது வெர்டிகோங்கிற தலை சுற்றல் ஏற்படுது. உள்காதுலயுமே நார்மலா வந்து ஒரு விதமான திரவம் சுரக்கும். உள்காதுங்கிறது மெயினா நம்மளோட மூளையோட டைரக்ட் தொடர்பு உடையது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அதாவது இந்த திரவம் நம்ம சாஞ்சாலும் சரி, சப்போஸ் நம்ம இப்படி காது இப்படி அசைச்சாலும் சாஞ்சாலும் இல்ல கீழே உழுவுற மாதிரி ஆயிட்டா கூட அந்த உள்காதுல இருக்கக்கூடிய திரவமானது நம்மளோட மூளைக்கு வந்து இண்டிகேஷன் கொடுக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அந்த காதுக்குள்ள இருக்கக்கூடிய சிறு சிறு துகள்கள் எல்லாமே அந்த திரவத்தோட போயிட்டு டச் ஆயிரும்.
இந்த டைம்ல தான் நமக்கு இந்த தேவையில்லாத தலை சுற்றல் வெர்டிகோ அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்குமே நம்ம ஒரு சில பயிற்சியை மேற்கொண்டோம் அப்படின்னா இந்த வெர்டிகோ தொந்தரவு இல்லாம நம்ம கண்டிப்பா ஆரோக்கியமா வாழ முடியும். அதுக்கு எந்த மாதிரியான பயிற்சியை மேற்கொள்ளணும் அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா இந்த தலை சுற்றல் தொந்தரவுகளாகட்டும் அல்லது பயம், படபடப்பு, இந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவுமே இல்லாம இருக்கிறதுக்கான ஆகாய முதிரை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த முதிரைய தினமும் நீங்க 15 to 20 நிமிஷம் எடுத்துட்டு வாங்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். இந்த முதிரையை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்மளோட நடுவிரல், கட்டை விரல் ரெண்டோட நுனையும் டச் ஆகணும். இந்த மாதிரி பொசிஷன்ல உள்ளங்கை வானம் பார்த்து இருக்கணும். ஆஸ் யூஷுவல் தான் ரூல்ஸ். இந்த முதிரையை நீங்க எடுத்துக்கிறதுனால தலை சுற்றல், பயம், படபடப்பு எந்த தொந்தரவுமே இல்லாம ஆரோக்கியமா வாழலாம். அதாவது இந்த வெர்டிகோ தொந்தரவு இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம ஒரு பயிற்சி எடுத்துக்க போறோம். இந்த பயிற்சியை கொஞ்சம் கவனமா எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த பயிற்சியை ஒரு நாளைக்கு 2 வேளை, ஒரு வேளை 5 டைம் நீங்க எடுத்துக்கலாம். சப்போஸ் 5 தடவை உங்களால முடியல அப்படின்னா 3 டைம் எடுத்துக்கிறது கூட நல்லதுதான். அதாவது நம்மளோட தலையை என்ன பண்ணணும் அப்படின்னா 45 டிகிரி கோணத்துல நம்ம வச்சுக்கணும். அதாவது இந்த மாதிரி தலையை வச்சிருக்கும் போது நம்மளோட பாடி ஆப்போசிட் சைட்ல இருக்கணும். நம்ம இப்ப தலையை எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா பாடி இப்படி இருக்கணும். அதே நம்ம தலைய இந்த மாதிரி ஒரு 45 டிகிரி கோணத்துல வச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளோட உடம்பு இந்த பக்கம் பார்த்திருக்கணும். அதாவது வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டுமே நம்மளோட தலையை 45 டிகிரி கோணத்துல வைக்கணும். அப்படி வைக்கும் போது நம்மளோட உடலானது ஆப்போசிட் சைடு இருக்கணும். இந்த பயிற்சியை படுத்துட்டு தான் நீங்க பண்ணணும். உங்களோட தலை ஒரு பக்கம் இருக்கணும், உங்களோட உடம்பு ஆப்போசிட் சைட்ல இருக்கணும். இந்த மாதிரி பயிற்சியை 5 டைம் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 2 வேளை மட்டும் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களால கொஞ்சம் முடியல, ஒரு மாதிரி இதை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி கேரா இருக்கு அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட போதுமானது. தொடர்ந்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு நல்ல பயிற்சி ஜஸ்ட் ஒரு 1 வீக் மட்டும் நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த தேவையில்லாத தலை சுற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. அடுத்ததா இப்போ ஒரு பயிற்சி பார்க்க போறோம். இந்த பயிற்சிக்கு நம்ம தோப்பு கரணம் போடுற மாதிரி கைகளை இப்படி வச்சுக்கிட்டு இந்த ஆள்காட்டி விரலை வச்சு நம்ம காதுக்குள்ள இருக்க அந்த ஹோல்ஸ அடைச்சுக்கணும். காதுக்குள்ள இருக்க ஹோல்ஸ அடைச்சுக்கிட்டு மூச்சை இழுத்துக்கணும். இந்த மாதிரி காதுக்குள்ள நம்மளோட கைகளால அந்த ஹோல்ஸ் அடைச்சுக்கிட்டு மூச்சை இழுத்து இழுத்து 5 டைம் விடணும். இந்த பயிற்சியுமே உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கண்கள் சம்பந்தப்பட்ட பயிற்சி. கண்களை ஆட்டோமேட்டிக்கா டாப் பார்க்கணும், பாட்டம், டாப், பாட்டம், இப்படி 5 டைம்ஸ் பண்ணலாம். அல்லது கண்ணு வலிக்குது அப்படின்னா நீங்க 5 டைம்ஸோட நிறுத்திக்கோங்க. கண்ணு வலிக்கல அப்படின்னா நீங்க 10 டைம்ஸ் கூட பண்ணலாம். டாப், பாட்டம், டாப், பாட்டம். அடுத்ததா லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட். இந்த மாதிரி நீங்க கண்களுக்கு அசைவு கொடுக்கறதுமே கூட ஒரு நல்ல பயிற்சியா இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஆள்காட்டி விரலை இப்படி வச்சுக்கிட்டு இந்த ஆள்காட்டி விரலை நம்ம தலையை ஆட்டிக்கிட்டே பாக்குறது. இந்த மாதிரி ஆள்காட்டி விரலை நம்ம எந்த அளவுக்கு உற்று கவனிக்கிறோம் இந்த ஆக்ஷனோட அப்படிங்கிறதுமே ஒரு வகையான பயிற்சி தான். இந்த பயிற்சியுமே நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது இந்த வெர்டிகோ தொந்தரவுகள் இல்லாம இருக்கலாம். அடுத்ததா இந்த பித்தம், தலை சுற்றல் நீங்கிறதுக்கான ஒரு வகையான ட்ரிங்க் பத்தி தான் பார்க்க போறோம். சீரகத்தை வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இந்த சீரகத்தையும் போட்டு ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் லெமன் சாறு பிழிஞ்சு காலையில எம்டி ஸ்டொமக்ல நீங்க குடிக்கும் போது இந்த பித்தம், தலை சுற்றல் இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அதே மாதிரியே இஞ்சி ஒரு 2 பீஸ் அளவுக்கு, அதாவது சின்ன சின்ன பீஸா இருந்தா கூட ஓகே தான், எடுத்து நல்லா கழுவிட்டு அரைச்சு அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதுல இது சின்ன சின்ன பிசுறெல்லாம் இருக்கும் இல்லையா. சோ நீங்க அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டு மல்லி விதை, அதாவது அந்த கொத்தமல்லின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த விதையை ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து அதையுமே நம்ம நல்லா அரைச்சு வடிகட்டி தண்ணி விட்டே அரைச்சுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இஞ்சி, மல்லி விதை தண்ணி விட்டு அரைச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா ஒரு 1/2 டம்ளர் சுடு தண்ணியை கொதிக்க வச்சு இதுல ஊத்தி, அதாவது ஏற்கனவே இது நம்ம தண்ணியா தான் வச்சிருக்கோம் இல்லைங்களா, 1/2 டம்ளர் சுடு தண்ணியும் இதுல கலந்து கொஞ்சமா லெமன் சாறு பிழிஞ்சு விட்டு இதையுமே நீங்க எம்டி ஸ்டொமக்ல ஒண்ணு இதை யூஸ் பண்ணுங்க அல்லது இதை யூஸ் பண்ணுங்க. இந்த ரெமெடியை நீங்க யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு பித்தம், இந்த வாந்தி, தலை சுற்றல் இந்த மாதிரி தொந்தரவுகள் இல்லாம நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். ஓகே, அடுத்ததா நம்ம தலை சுற்றல் தொந்தரவு இல்லாம இருக்கிறதுக்கான வர்ம புள்ளி தான் பார்க்க போறோம். இந்த வர்ம புள்ளிக்கு இந்த வலது கட்டை விரல்ல
அதாவது இந்த எட்ஜ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மிளகு மட்டும் எடுத்து ஒரு செல்லோ டேப்ல வச்சு ரொம்ப டைட்டா ஹோல்டு பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இந்த இடத்துல ஒரு மிளகு வச்சு செல்லோ டேப்ல நல்லா டைட்டா ஹோல்டு பண்ணிட்டீங்க. ஒரு 2 to 5 மினிட்ஸ் மட்டும் இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்க, இந்த வர்ம புள்ளியை பண்ணீங்கன்னா தலை சுற்றல் நீங்கிடும். அப்படி இல்ல அப்படின்னா இதை விட்டுட்டு இன்னொரு வர்ம புள்ளி என்ன அப்படின்னா நம்மளோட உதட்டுக்கு மேல, அதாவது மூக்குக்கு கீழே கிடையாது, உதட்டுக்கு மேல ஒரு பள்ளம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல நீங்க இந்த மாதிரி 2 to 3 மினிட்ஸ் அழுத்தம் கொடுத்தீங்கன்னாலும் தலை சுற்றல் தொந்தரவுல இருந்து உங்களால ஈஸியா ரிலீஃப் ஆக முடியும். என்ன யோகம் வியூவர்ஸ், இவ்வளவு நேரமா நார்மலா தலை சுற்றல் இல்லாம தேவையில்லாத தலை சுற்றல், அதாவது இந்த வெர்டிகோ பிரச்சனை ஏற்படுறதுக்கு நம்ம எந்த மாதிரியான பயிற்சிகள் எடுத்துக்கலாம் அல்லது எந்த வகையான ட்ரிங்க் யூஸ் பண்ணலாங்கிற இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி தொந்தரவுகள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காவது இருக்குன்னா கண்டிப்பா ஞாபகமா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட யோகம் சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே இன்னொரு அற்புதமான ஹெல்த் டிப்போட உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம். நிறைய ஹெல்த் டிப்ஸ் வீடியோஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். இதே போல நம்மளோட யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம்.